வணக்கம் வாசகர்களே. அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை காற்றே ஓடாதே நில்லு. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காற்று 21. 4 மணி நேரங்கள் கடந்த பின் உடல் சூட்டை பரிசோதிக்க தன்னவளை நெருங்கினான். அவன் வருவதை கூட அறியாது ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். பளிச்சென்ற விளக்கை போடாமல் மங்கலான இரவு நேர விளக்கை போட்டவன் பக்கத்தில் அமர்ந்து தொட்டு பார்த்தான். சற்று குறைந்திருந்தது சூடு. அவளோடு அமர்ந்தவாறு மீண்டும் பெற்றோர்களுக்கு அழைத்தான். இந்த முறையும் அதே பதிலைத்தான் கொடுத்தது கைபேசி. வேறு எண்ணை மாற்றிவிட்டார்களா என்ற குழப்பத்தில் அமர்ந்திருந்தவன் எண்ணம் மனைவி பக்கம் சென்றது. அவள் சினுங்கியதில் உடல் அசதியில் திரும்பி படுத்தவள் விழித்திறக்க முடியாமல் வெகுநேரம் சிரமப்பட்டாள். நெற்றி சுருக்கங்களை விரல் கொண்டு நீவி விட்டவன் இரு புருவ ஆரம்ப புள்ளியில் கை வைத்து அழுத்தம் கொடுத்தான். மெல்ல அசதி கலைந்து விழித்திறந்தவள் இவனைத்தான் பார்த்தாள். இப்ப எப்படி இருக்கு? என்றதோடு இருவரும் பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். இருந்தும் அவள் மீது கை போட்டு கொண்டுதான் அமர்ந்திருந்தான் கௌதம். அவளும் பார்த்தவாறுதான் படுத்திருந்தாள். தாரணி என்ற குரலில் எழ முயன்ற அவளை படுக்க வைத்தவன் வாங்கக்கா குரல் கொடுத்தான். இரவு நேர உணவை மேசை மீது வைத்த வேணி, 2 பேருக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கேன், வேற ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க என வந்த வழியே திரும்பி விட்டார். அவரிடம் பேசிவிட்டு வருவதற்குள் மனைவி எழுந்து அமர்ந்திருக்க, உன்னை படுக்கதானே சொன்ன என முறைத்தான். ரொம்ப நேரமா படுத்திருக்கிறது ஒரு மாறி இருக்குங்க. பின்முதுகை பிடித்தவாறு அவள் கூற, குளிக்கிறியா என்று கேட்டான். அவளும் குளித்தால் சுகமாக இருக்கும் என்றுதான் நினைத்தாள். ஆனால் உடல் ஒத்துழைக்காததால் அப்படியே அமர்ந்திருக்க அவன் கேட்டதும் தலையாட்டினாள். உடல்நிலை சரியில்லாதவள் குளிக்கும் அளவிற்கு மிதமான சூட்டில் வெந்நீர் நிரப்பியவன் கைத்தாங்களாக அழைத்து வந்து குளியல் அறையில் விட்டான். நின்றதும் தடுமாறிய தாரணி, என்னங்க முடியல என நகர்ந்தவன் கைப்பிடித்து தோளில் சாய்ந்து கொண்டாள். மெல்ல மீண்டும் மெத்தைக்கு அழைத்து வந்தவன், படுத்துக்க குட்டிமா, கொஞ்ச நேரத்துல வரேன். அவளை விட்டு நடுக்கூடத்திற்கு வந்தவன் இருக்கையை தேடினான். அங்கு இல்லாததால் எதிர் வீட்டிற்கு விரைந்தவன் வெகு நேரமாக தேடி எப்படியோ எடுத்து வந்து விட்டான். அவன் நடவடிக்கைகளை கண்ட நிஷாவிற்குத்தான் உள்ளம் கொதித்தது. விடிந்ததும் தாரணியிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் அவளை கொதிக்க வைக்கப் போகிறது. குளியல் அறையில் அதை போட்டு சிரமமில்லாமல் தாரணியையும் அமர வைத்தவன், லாக் பண்ணிக்காம சும்மா சாத்தி வைக்கிறேன் குட்டிமா, ஏதாச்சும் வேணும்னா குரல் கொடு என நடுக்கூடத்தில் அமர்ந்து கொண்டான். எண்ணம் எல்லாம் அவனே இருப்பதால் விரைவாக வெளிவந்தவள் மாற்று ஆடையை உடுத்தி கொண்டு, என்னங்க என்றிட, குட்டிமா அவசரமாக உள்ளே வந்தான். ஒண்ணும் இல்ல, குளிச்சுட்டேன்னு சொல்லதான் கூப்பிட்டேன். சாப்பிடுறியா என்றதற்கு தலையாட்ட இரவு உணவு அவள் கையில். வலது கையில் ஊசி குத்தியதால் சற்று வீக்கம் வந்திருந்தது. அவை சாப்பிடும் அளவிற்கு கை உயர்த்த முடியாமல் சதி செய்ய பார்த்தவன் ஊட்ட ஆரம்பித்தான். தாரணி விழிகள் லேசாக கலங்க, எங்கு அவளிடம் தன் உணர்வு வெளிப்பட்டு விடுமோ என அவளை பார்ப்பதை தவிர்த்து விட்டான் கௌதம். உதட்டில் படும் அவன் விரல் விலகும் பொழுதெல்லாம் லேசான வலி. அவனுக்கும் அந்த வலி உண்டானதோ தெரியவில்லை. உணவோடு விரலையும் உரச கொடுத்தான். உணவின் அளவு சிறியதானது காலியாவதால் நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக மெல்ல மென்று விழுங்கினாள் தாரணி. இவர்கள் ஆட்டம் கண்டு உணவுதான் பரிதவித்து போனது. மறைமுகமாக ஏதேதோ செய்து உறங்கும் நேரத்திற்கும் வந்துவிட்டார்கள். அவளை படுக்க வைத்து போர்வையை போர்த்தியவன், நல்லா தூங்கு, காலையில வரேன் என்று நகர்ந்தான். நகர விடாமல் விரல் பிடித்தவள், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட படுத்துக்கிறீங்களா, தனியா இருக்க ஒரு மாறி இருக்கு என்றதும் கிளம்ப மனம் வரவில்லை. மெத்தையில் அவன் அமர, இருந்தால் போதும் என தள்ளி படுத்தாள். சற்று நேரம் சென்றதும் இடைவெளி விட்டு மெத்தை ஓரத்தில் படுத்தான். தன்னை பார்த்தால் கிளம்பி விடுவான் என்ற பயத்தில் அவளும் எதிர்ப்புறத்தில் முதுகு காட்டி திரும்பி படுத்தாள். கடிகார முள் சத்தம் டிக் டிக் என கேட்டுக்கொண்டிருக்க உள்ளுணர்வு சமநிலையற்று மேலெழும்பியது கடல் அலை போல். குறைக்க வழி தெரியாது
கௌதமும் முதுகு காட்டி திரும்பிக் கொண்டான். அவை 2 நிமிடம் கூட தாக்கு பிடிக்கவில்லை. மெத்தைக்கு நடுவில் வந்துவிட்டான். தூங்குவது போல் போர்வைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தவள் மனம் அவன் வேண்டும் என்றது. விலகிவிட்டேன் என்று அதற்கு புரிய வைப்பதற்குள் அவளும் மெத்தை நடுவில் வந்துவிட்டாள். இருவருக்கும் நடுவில் ஒரு ஆள் படுக்கும் அளவிற்கு மட்டுமே இடைவெளி. ஒருவர் முதுகை ஒருவர் பார்த்தவாறு படுத்திருக்க முகம் பார்க்க முடியாமல் தடுமாறியவர்கள் இருக்கும் இடைவெளியை குறைத்தார்கள். இருவரின் பின் உடல்கள் லேசாக உரசியது. தாரணி விழியிலிருந்து சூடாக கண்ணீர் வெளியேறி படுத்திருக்கும் பக்கம் மெத்தையை நனைத்தது. விழி மூடி இருந்தாலும் ஒரு துளி நீர் வெளியேறியது அவனையும் அறியாமல். இப்பொழுது கூட சேர்ந்து விடலாம் என்ற நிலைதான் கடவுள் இவர்களுக்கு கொடுத்திருப்பது. வீண் பிடிவாதம் அதை புரிந்து கொள்ளாமல் அழுது கொண்டிருக்கிறது. மெத்தையில் படுக்கும் விளையாட்டை 1 மணி நேரத்திற்கு மேலாக நடத்திவிட்டார்கள். இருவர் நிலையிலும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உணர்வுகள் திரும்பி படு என பயமுறுத்தி கொண்டே இருந்தது. உணர்விற்கும் மனதிற்கும் நடுவில் தங்கள் எண்ணங்களை புகுத்த முடியாமல் தடுமாறிய இருவரும் ஒரே நேரத்தில் திரும்பி படுக்க இருவரின் விழிகளும் ஆற தழுவி அணைத்து கொண்டது. காதலுக்கு முதல் படியே இறங்கி வந்த பின் மற்றதெல்லாம் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்கும்? இருவரும் ஒரே நேரத்தில் தன் கண்ணீரை இடமாற்றிக் கொண்டனர். கைகள் இறுக்கமாக தன் ரேகையோடு துணையின் ரேகையை பிடித்து கொண்டது. தாரணியின் அழுகை அதிகமாகியது. பார்க்க முடியாமல் துவண்டவன் துடைக்க செல்ல அதை பற்றி கொண்டு சத்தமாக அழுதாள். அதை பார்த்த பின்பும் விலகி இருக்க முடியுமா அவனால்? தாவி அணைத்து கொண்டான் தன்னோடு. இரவெல்லாம் அதே நிலையில்தான் இருந்தார்கள் இருவரும். இருவருக்கும் தேவையானது தன் துணையின் ஸ்பரிசம் மட்டுமே. கிடைத்ததை பேசியோ மேற்கொண்டு முன்னேறியோ கெடுத்து கொள்ள விரும்பாதவர்கள் கிடைத்ததை அனுபவித்தார்கள் மனமாற. உடல்நிலை சற்று தேறியிருக்க மனம்தான் பின்தங்கிவிட்டது. நேற்று இரவு நடந்தது எல்லாம் நினைத்து பார்த்தவள் மனம் அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்றது. அடுத்த கட்டத்திற்கு நெருங்கவும் இத்தோடு நிறுத்தி கொள்ளவும் தயாராக இல்லாதவள் எண்ணத்தை மாற்ற வந்தாள் நிஷா. கௌதம் வேலைக்கு செல்லும் வரை அமைதியாக இருந்தவள் அவன் தலை மறைந்ததும் இவளை பார்க்க வந்தாள். 10 நிமிடங்களுக்கு மேலாக வாசலில் நின்றுவிட்டாள். அவள் வரவை அறியாது யோசனையில் இருந்தாள் தாரணி. இன்னும் இந்த பழக்கத்தை மாத்திக்கலையா என்றதும் நினைவு கலைந்து புன்னகைத்தாள். நலம் விசாரித்தவள் நேரடியாக பேச்சை ஆரம்பித்தாள். என்ன முடிவு பண்ணிருக்க என்று. எதை பற்றி கேட்கிறாள் என்பதை அறிந்தும் அறியாதது போல் தாரணி கேள்வி கேட்க, எதுல ஒத்துமையா இருக்கீங்களோ இல்லையோ, இதுல 2 பேரும் ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க என்று சலித்து கொண்டவள், அடுத்த வாரம் நாங்க ஊருக்கு கிளம்புறோம் என்றதும் திரும்பி பார்த்தாள் தாரணி. நாங்கன்னா கௌதமோ? ஒருமுறை அழுத்தமாக அவளுக்கு புரிய வைக்க சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள். இப்ப சொல்லு, என்ன முடிவு பண்ணிருக்க? இதுல புதுசா முடிவு பண்ண என்ன இருக்கு? அப்ப கௌதம் கேட்ட விவாகரத்தை கொடுக்க போறியா என்றதும் முகம் மாறியது அவளுக்கு. அதை பற்றிதான் இவ்வளவு நேரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். கௌதமோடு சேர்ந்து வாழ்வதில் பிரச்சனை இல்லை இவளுக்கு. பிற்காலத்தில் சிறு சண்டையில் மீண்டும் அவன் மனதை காயப்படுத்தி விடுவோமோ என்ற குற்ற உணர்வுதான் தடையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் குடும்பத்தையே இவள்தான் பிரித்து வைத்ததாக குற்றமும் சுமத்தி கொண்டிருக்கிறாள் தன் மீது. தான் அவனோடு சேர்ந்தால் அவன் குடும்பம் அவனோடு சேராது என்று இவளாகவே எண்ணிக்கொண்டு உண்மை தெரிந்தும் விலகி இருக்கிறாள். அடுத்த வாரம் வரைக்கும் டைம் இருக்கு. கடவுள் யாருக்கும் தராத வாய்ப்ப உங்களுக்கு கொடுத்திருக்காரு. பழசையே பேசி புதுசா வந்திருக்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. இப்ப கூட உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு என்ற நிஷா அங்கிருந்து வெளியேற வெகு நேரங்கள் கழித்து ஒரு முடிவெடுத்தாள். நீங்க கேட்ட விவாகரத்தை கொடுக்க போறேன் கௌதம். இத ஒன்ன கொடுத்தாவது உங்களை சந்தோஷமா வச்சிருக்க முயற்சி பண்ண போறேன். நீங்க இல்லாம கடைசி வரை வாழ்றதுதான் இந்த ஜென்மத்துல என்னோட விதி. உங்க கூட இருக்க போற இந்த ஒரு வாரத்துல உங்களோட எவ்வளவு நேரம் செலவழிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் செலவழிக்க போறேன். என் உயிர் பிரியற வரைக்கும் இந்த நினைவுகள் தான் என்னை வாழ வைக்க போது. இதுவரை நினைத்து கொண்டிருந்ததை செயல்படுத்தினால் முறையாக. இன்னும் 2 நாட்களில் அவள் நினைத்ததும் கௌதம் கேட்டதும் தயாராகிவிடும். அதில் கையெழுத்து போட்டு அவனிடம் கொடுத்து விட்டால் மீதியெல்லாம் அவன் கையில். முடிந்து போன வாழ்க்கையை இத்தனை வருடங்கள் கழித்து மீண்டும் துவக்கி வைத்த கடவுள்தான் இவர்களின் பிரிவை முடிவு செய்ய வேண்டுமே தவிர அவன் ஆட்டத்திற்கு ஆடும் இவர்கள் அல்ல. இவ்விருவரையும் சேர்த்து வைப்பதற்காகவே ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான்.
அவன் வருகைதான் இருவருக்குள்ளும் இன்னும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. காற்று 22. தினமும் கார் இருக்கையே தன் மெத்தை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கௌதம் உடல் மிகவும் பலவீனம் அடைந்திருந்தது. திரும்பி படுக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டவன் கழுத்தை வளைத்துக் கொண்டே திரும்பி படுத்தான். 10 நிமிடங்கள் கூட கடந்திருக்காது. வைத்த அலாரம் விடிந்து விட்டது, எழுந்திரு என்றது. கடுப்பான மனநிலையில் கொட்டாவி விட்டு எழுந்தவன் அலாரத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் தூங்க முயற்சிக்க கண்கள் பட்டென்று தூக்கத்திலிருந்து எழுந்தது. அடுக்குமாடி குடியிருப்பு வாசலில் நின்று கொண்டிருந்தான் பாஸ்கர். யாருக்கோ போன் செய்தபடி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். தாரணிக்குதான் அழைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவன் முறைத்தபடி அமர்ந்திருக்க நேராக மின்தூக்கி நோக்கி அவனது கால்கள் சென்றது. இரவு தூங்கும் முன் கழட்டி போட்ட சட்டையை வேகமாக மாட்டிக்கொண்டு அவனுக்கு பின்னால் ஓடினான். அதற்குள் தாரணியை தேடி வந்தவன் மின்தூக்கியில் நுழைந்து விட்டான். அவன் செல்வதற்குள் தன் மனைவியிடம் செல்ல நினைத்தவன் படிகட்டில் ஓட்டப்பந்தயம் நடத்தினான். கௌதமின் போதாத நேரம் படிகட்டை விட மின்தூக்கி பலம் என்று காட்டிவிட்டது. சரியாக தன் வீட்டு தளத்தில் கால் வைக்கும் போது தாரணி வீட்டு முன்பு நின்றிருந்தான். இவன என உள்ளுக்குள் வெறியேற்றி கொண்டவன் ப்ரோ என்று கூச்சலிட்டான். அழைப்பு ஓசையில் கை வைக்க வந்தவன் அதில் திரும்பிவிட அதற்குள் தன் மனைவி வீட்டு முன்பு வந்துவிட்டான். குட் மார்னிங் ப்ரோ. என்ன ப்ரோ இவ்ளோ காலையில இந்த பக்கம்? தாருமா 4 நாளா ஆபீஸ் பக்கமே வரல ப்ரோ. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எடுக்கலனா ஏதோ முக்கியமான வேலையில இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கா இவ்ளோ காலையில பால்காரன் மாதிரி வந்து நிக்கிறீங்க என்றவன் குரலில் இருக்கும் கோபத்தை உணராது, நீங்க வேற ப்ரோ, 4 நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம வைத்தியம் பிடிச்சிருச்சு இவன் நினைப்புல. அதான் நேர்லயே பாத்துட்டு போகலாம்னு கிளம்பி வந்துட்டேன். உங்களை பார்த்தா 4 நாளா சாப்பிடாத ஆளு மாதிரி தெரியலையே. உங்களுக்கு ரொம்ப காமெடி சென்ஸ் அதிகம் ப்ரோ என்றவன் அழைப்பு ஒலியை அடிக்க போக, என்ன பண்றீங்க? அவசரமாக தடுத்தான். காலிங் பெல் அடிச்சாதானே தாருமா கதவை திறக்கும். கதவை திறந்தாதானே நான் உள்ள போக முடியும். உள்ள போனாதானே என் ஆளை சைட் அடிக்க முடியும். சைட் அடிச்சாதானே என் காதல் புரியும். காதல் புரிஞ்சாதானே என்றதற்கு மேல் கேட்க விரும்பாதவன் தாரணி வீட்ல இல்ல என்று விட்டான். என்னது, என் தாருமா வீட்ல இல்லையா? ஆமா இல்ல. வாங்க நம்ம எதிர் வீட்டுக்கு போகலாம். பாஸ்கரை வேணி வீட்டோடு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற முடிவோடு உள்ளே அழைத்து சென்றான். தாரணி எப்பொழுது வருவாள் என கேட்டு நச்சரித்தான். உள்ளுக்குள் எழுந்த கடுப்பை காட்ட முடியாமல் ஏதேதோ சொல்லி சமாளித்துக் கொண்டிருக்க, ஹாய் என்றாள் நிஷா. அவளை பார்த்ததும் நலம் விசாரித்தவன் தாரணி பற்றி விசாரித்தான். கௌதமை முறைத்து பார்த்தவள், தாரணி எப்போ வீட்டுக்கு வந்துட்டா, நீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என தோழனை வெறுப்பேற்றினாள். கதவை திறந்ததும் முன்னால் இருக்கும் இருவரை விட அவர்களுக்கு பின்னால் முறைத்து கொண்டு நிற்கும் கணவன்தான் நன்றாக தெரிந்தான் தாரணிக்கு. பாஸ்கர் மீது ஒரு பார்வையையும் தன் கணவன் மீது ஒரு பார்வையையும் வைத்து, இதுக்கெல்லாமா வீடு தேடி வருவீங்க, கிளம்புங்க, நாளைக்கு நான் ஆபீஸ் வந்துடுவேன் என்றிட, என்ன தாரணி நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற? உன் மேல எவ்வளோ அன்பு இருந்தா இப்படி காலங்காத்தால அடிச்சு பிடிச்சு ஓடி வருவாரு. வாசல்லயே நிக்க வச்சு பேசாம உள்ள கூட்டிட்டு போ. அவளையும் வெறுப்பேற்றினாள் நிஷா. கௌதம் முறைப்பு அதிகரிக்க, இல்ல எதுக்கு என தடுமாறினாள். அவ அப்படிதான் சொல்லுவா, நீங்க உள்ள போங்க ப்ரோ. பாஸ்கரை வீட்டிற்குள் அனுப்பிய நிஷா, காஃபி போட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் பேசி அனுப்பு என்றாள். தாரணி பயந்து தன் கணவனை ரகசியமாக பார்க்க, நீ என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? வேலைக்கு மணி ஆகலையா? வந்து கிளம்பு வா என தோழனை இழுத்து செல்ல முயன்றாள். எதுக்கு அவனை உள்ள அனுப்புன? நீ விவாகரத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது. முதல்ல வெளிய அனுப்பு. அவனை பார்த்தா உனக்கு ஏன்டா எரிச்சல் வருது? அவன் ஆள அவன் பார்க்க வந்திருக்கான். யாரு, யாரோட ஆளு? நிஷாவிடம் எகிரியவன் பார்வை சோஃபாவில் ஒய்யாரமாக அமரும் பாஸ்கர் மீது செல்ல, பொறாம பிடிச்சவனே, அங்க எதுக்கு பாக்குற? சின்னஞ்சிறுசுங்க ஏதோ சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் வா. கௌதமை தரதரவென்று இழுத்து சென்றாள். வீட்டிற்கு வந்தவனை வெளியே துரத்த முடியாமல் நொந்து போனாள் தாரணி. வேலைக்கு சேர்ந்த புதிதில் அவளுக்கு ட்ரெய்னிங் கொடுத்தான் பாஸ்கர். தன்னுடன் வேலை பார்ப்பவன் என்றதோடு தாரணி நிறுத்தி கொள்ள, அவள் மீது காதல் வயப்பட்டவன் இன்று வரை பின்னால் சுற்றுவதை விடவில்லை. கௌதமை வெளியே விடாது நிஷாவும் அவள் கணவனும் பிடித்து வைத்துக் கொள்ள,
அவனாவது வந்து காப்பாற்ற மாட்டானா என வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் தாரணி. உரிமையாக தானே டீ போட்டு எடுத்து வந்தவன் தாரணிக்கும் கொடுத்து, இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு பதில் சொல்லாம அலைய விட போற தாருமா? வீட்ல வேற அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பொண்ணு பாக்கட்டுமான்னு. சட்டுன்னு ஒரு பதில் சொன்னனா வீட்ல பேச சரியா இருக்கும். தன் வாழ்க்கைக்காக பேச்சு கொடுத்தான். என்னோட முடிவ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏன்னு காரணத்தையும் சேர்த்து சொல்லியிருந்தா இத்தனை வருஷம் உன் பின்னாடி வந்திருக்க மாட்டேன். மறுப்பு சொல்ல 1000 காரணம் இருக்கும் பாஸ்கர். அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட விஷயம். உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்னால உன்னை மறக்க முடியும்னு தோணல. மறந்துதான் ஆகணும். எனக்காக திரும்ப உன்னோட முடிவ யோசிக்க கூடாதா? எத்தனை தடவை ஒரே பதில்தான். உங்கள மட்டும் இல்ல, வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உண்மையாக காதலித்து அவை தோல்வி அடைந்தால் வரும் வலியை முழுமையாக அனுபவித்தான் பாஸ்கர். நேரடியாக அவள் பலமுறை சொல்லியும் மனதில் இருந்த நம்பிக்கை மட்டுமே அவன் காதலை வளர்த்தது. இந்த முறையும் அதே நம்பிக்கையோடு அங்கிருந்து புறப்பட வாசலில் கைகட்டி கொண்டு இருவரையும் முறைத்துக் கொண்டிருந்தான் கௌதம். அவன் முறைப்பே சரியில்லை என எச்சரிக்கை மணி அடித்தது தாரணி உள்ளம். வந்தவன் செல்லும் வரை அமைதியாக இருந்தவன் தீர்க்கமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க பின்னோக்கி நகர்ந்தாள் தாரணி. நேராக சென்று சுவற்றில் இடித்து நிற்க பொறுமையாக அவளை நெருங்கியவன், அவன்தான் காரணம் கேக்குறான்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன் இங்கதான் இருக்கான்னு என்ன கை காட்ட வேண்டியதுன, அப்படியே வார்த்தைய முழுங்கி சமாளிக்கிற என இரு கைகளையும் சுவற்றில் வைத்து அவளை சிறை பிடித்தவன், ஒரு வாரத்துல நான் கிளம்பிடுவேன், ஜாலியா ஊர் சுத்தலாம்னு நினைப்போ. வார்த்தைக்கு ஏற்றவாறு பார்வையால் அவளை குடைந்தான். தள்ளு என்று விட்டு வேலைகளை கவனிக்க செல்ல, ஏய் என கைப்பிடித்தான். கைய விடுங்க. நில்லுடி, பேசிட்டு இருக்கன்ல, மரியாதையா பேசுங்க. புருஷன் இருக்கும்போதே இன்னொருத்தனை கூப்பிட்டு வச்சுட்டு கடலை போடுற உனக்கு என்னடி மரியாதை? வேணா. ஏன் முன்னாடியே இவ்ளோ ஆட்டம் போடுறியே, நான் இல்லாத கேப்ல என்னென்னலாம் பண்ணிருப்ப? திரும்பவும் சொல்றேன், வேணா. மனைவியின் குரலை கவனித்திருந்தால் தப்பித்திருப்பானோ என்னவோ. 4 வருஷமா நான் பிரம்மச்சாரியா இருக்க, நீ இவனோட குதூகலமா இருக்கியா என்றான். விட்டுடு. எப்படிடி விட முடியும்? தாலி கட்டின உரிமை எனக்கு இருக்கு. நான் கேள்வி கேட்கதான் செய்வேன். நீ பதில் சொல்லிதான் ஆகணும். விடுடா குரங்கு. ஓஹோ, நான் குரங்குனா அப்ப அவன் யாரடி? உண்மையெல்லாம் முழுசா தெரிஞ்சுதே. என் காலில விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணல. குத்தம் உள்ள நெஞ்சு, ஐயோ இவனை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமேன்னு குத்தல. செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனையா காலம் முழுக்க இவனுக்கு சேவை செய்யணும்னு என்ன வரல? எப்படி உனக்கு தோணும்? நீதான் புருஷனை விட்டுட்டு இவனை பாத்துட்டியே. பேசிக்கொண்டே சென்றவன் அலறிக்கொண்டு நெஞ்சை பிடித்தான். பிடிப்பட்ட கையை விடுவித்து சுழற்றி அவன் பிடிக்க வருவதற்குள் நெஞ்சில் ஓங்கி குத்தியவள், நான் கேட்க வேண்டிய கேள்விய நீ கேட்டா நல்லவன் ஆகிடுவியா? நானாவது வேணாம்னு சொல்லி இத்தனை வருஷம் ஒழுக்கமா வாழ்ந்திருக்கேன். ஆனா நீ கட்டுன புருஷன் கூட இருந்தோம் அவன் பொண்டாட்டிய உன் பொண்டாட்டின்னு சொல்லி உருட்டிட்டு இருந்திருக்க என்றாள். கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே தரையில் விழுந்தவன் சட்டையை பிடித்து, ஏண்டா டேய், தாலி கட்டுனன்னு வாய்க்கு வக்கனையா பேசுறல, நான் தான் அவ புருஷன்னு சொல்ல வேண்டியதுன. அவ வந்து கூப்பிட்டதும் அப்படியே பொட்டி பாம்பா போயிட்ட. அவனை அப்பவே துரத்தி விட்டிருந்தா இவ்ளோ நேரம் தலைவலி இல்லாம நிம்மதியா இருந்திருப்பேன்ல நான் என்று உலுக்கினாள். அதுக்கு இப்படியா குத்துவ? உன்னை குத்துனதோட நிறுத்தி இருக்க கூடாது. அப்படியே கடப்பாறையை எடுத்து ஒரே சொருகு சொருகி இருக்கணும். ஆளையும் மூஞ்சியும் பாரு. அவனுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு உன்னை சுத்தியே வரா. அவனை விட அவ புருஷன் சரியான கிறுக்கனா இருப்பான் போல. பொண்டாட்டிய உன் கூட அனுப்பிட்டு வரான் பொறுமையா. பாவம் குட்டிமா அவங்க, அப்படி பேசாத. அப்படிதான் நான் பேசுவேன். என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி அவ்வளோ பேச்சு. இத்தனை வருஷமா அவளோட கும்மி அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து நல்லவ மாதிரி பேசுறியா என்றவள் இத்தனை நாளாய் மனதில் வைத்திருந்த அனைத்தையும் கேட்க துவங்கினாள். வெறும் கேள்வியோடு நிறுத்தியிருந்தால் கூட பாவம் கௌதம் தப்பியிருப்பான். கட்டியவளோ கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் கண்டபடி அடிக்க ஆரம்பித்தாள். அவன் மிஸ்ஸஸ் கௌதம்னு சொல்லுவா, நீ பின்னாடியே போவ. நான் புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சா அது தப்பு என்று வாயில் ஒன்று வைத்தவள், யாரடா ஓசின்னு சொன்ன? என் புருஷன் கார்ல நான் உட்கார்ந்து வரேன். உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வந்தாலே அவதான் ஓசி. அடுத்த ஒன்றை கன்னத்தில் வைத்தாள். பாவமாக கன்னத்தில் ஐவிரலை பொருத்தி கொண்டவன், என்ன குட்டிமா இப்படி அடிக்கிற என்று கேட்டிட, உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சு வேன் உட்கார்ந்திருந்தா என் நிஷாக்கு தயிர் சாதம் தான் பிடிக்கும்னு தின்னுவ என தலையில் கொட்டினாள். அது சும்மா. என்னென்ன பேசுன என்கிட்ட?
எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு மொத்தமா கணக்கு தீர்க்க போறேன். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவளிடமிருந்து தப்பித்து தள்ளி நின்றவன் எச்சரிக்கை விடுக்க, பேசிதன கிட்ட வா. ஆள்காட்டி விரலை நீட்டி அழைத்தாள். கிட்டலாம் வர வேணாம், எதுவா இருந்தாலும் தள்ளி நின்னு பேசு. ஆஹா என அவனை நோக்கி முன்னேற ஓட ஆரம்பித்தான் கௌதம். விரட்டி பிடிக்க முயன்றவள் எச்சரிக்கை விடுத்து நிற்க கூற, நான் என்ன பண்ணுவேன் குட்டிமா? நீதான் எங்களை புருஷன் பொண்டாட்டின்னு நம்பி ஒரே ரூம்ல அனுப்பி வச்ச. ஆனா நான் பாரு, நல்லவனா கார்ல தூங்குன. வாய் சும்மா இல்லாமல் அவனே எடுத்து கொடுத்தான். அலங்கார பொருட்களில் ஒன்றை கையில் எடுத்தவள் அவன் மீது தூக்கி அடித்து, அதான் அன்னைக்கு தாங்கி பிடிச்சு நின்னுட்டு இருந்தியா என வெறி கொண்டாள். கீழே விழப்போனா பிடிச்சேன், அந்த நேரம் நீ கதவை திறந்துட்ட. நல்ல வேளையா நான் கதவை திறந்துட்டேன், இல்லனா என்றதும் ஓடிக்கொண்டிருந்தவன் வேகமாக அவளிடம் வந்து வாயை மூடினான். தப்பா பேசாத குட்டிமா, நான் அந்த மாதிரி பையன் இல்ல. வந்தவன் தலைமுடியை இறுக்கமாக பிடித்து சுற்ற ஆரம்பித்து, அப்ப நான் மட்டும் அந்த மாதிரி பொண்ணா வெளுக்க ஆரம்பித்தாள். அடியே என்ற கணவனை சோஃபாவில் தள்ளியவள் இரக்கம் பார்க்காமல் ஒரு செயலை செய்தாள். கௌதமிற்கு நெஞ்சில் முடிகள் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக தொட்டாலே கூச்சம் கொண்டு கத்துவான். திருமணமான நாட்களில் கோபமாக இருந்தாலும் சரி, ஆனந்தமாக இருந்தாலும் சரி, அதை இழுத்து விட்டுதான் காண்பிப்பாள். ஆனந்தத்தில் இழுத்தால் கூச்சம் கொண்டு சிரிப்பவன் கோபத்தில் இழுத்தால் கதற ஆரம்பிப்பான். இன்று தன்னவளுக்கு அளவு கடந்த கோபம் இருப்பதை நன்றாக புரிந்து கொண்டான். அவள் கையோடு வந்த முடிகளை கண்டு, அம்மா ஐயோ வலிக்குது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். என்னை எத்தனை நாள் அழ வச்சிருப்பீங்க? உண்மை என்னன்னு தெரியாம உங்களையும் நிஷாவையும் பார்க்கும்போது எவ்வளவு துடிச்சம் தெரியுமா? ஒரு வார்த்தை இதான்னு சொன்னா என்ன கேடு உங்களுக்கு? என்ன அழ வச்சு பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷம். நீ ஒரு வார்த்தை கேட்டிருந்தா என்ன? எதுக்கு கேட்கணும்? இப்ப போடி, நான் எவ்வளவு கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன? அதான் வேணாம்னு விட்டுட்டு போயிட்டல்ல என கட்டிலை சுற்றி ஓட ஆரம்பித்தவன் நிற்கவே இல்லை. அதே தாண்டா உனக்கும். நான் எவனை காதலிச்சா உனக்கு என்ன? நீ ஏண்டா வந்து என்ன கேள்வி கேக்குற? துரத்தி பிடிக்க முயன்றாள். வீட்டையே 4-5 முறை சுற்றி வந்து விட்டார்கள். அடுப்பங்கரை பாத்திரம் முதல் கொண்டு எல்லாம் கண்டமேனிக்கு விழுந்து தரையை அலறவிட்டது. வீட்டிற்கென பார்த்து வாங்கி வைத்த அழகு பொருட்களில் பாதி உடைந்து போனது. கட்டில் மீதுள்ள தலையணை கிழிந்து பஞ்சுகளை பறக்க விட்டது. கடைசியாக குளியலறையை கூட விட்டு வைக்காதவர்கள் ஓடி பிடித்து விளையாடி குழாய்களை உடைத்தார்கள். தண்ணீர் புஸ் என்று இருவர் மீதும் கொட்டியது. அந்த நிலையிலும் கூட இருவரும் திருந்தவில்லை. தண்ணீர் படுக்கை அறைக்கு வர ஆரம்பித்தது. தொப்பலாக நனைந்த இருவரும் ஒருவர் மீது ஒருவர் உள்ள குற்றச்சாட்டை கூற, உங்க அண்ணன் தாண்டி ஒரு கிறுக்கன். அவன் பண்ண வேலையாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. அந்த கிறுக்கன் கூட பிறந்த நீ எப்படி இருப்ப? குடும்ப சண்டைக்குள் வந்து விட்டார்கள். நாங்களாவது பரவாயில்ல, உன்னை பெத்தாங்க பாரு, அவங்கள மாதிரி ஒரு பைத்தியத்தை இந்த ஊர் உலகம் பாத்திருக்காது. என்ன வாழா வெட்டியா வைக்கிறேன்னு சொல்லி இத்தனை வருஷம் உன்னை வாழா வெட்டியா வச்சுட்டாங்க. இந்த மூஞ்சு மொகரைக்கு 2வது கல்யாணம் ஒண்ணுதான் குறை. உங்க அப்பா மூஞ்ச பாத்திருக்கியா? பேரை பாரு, கோவாலு. உன் வீட்டுல 2 குரங்கு இருக்கே, அந்த மாதிரியா இருக்கு எங்க அப்பா மூஞ்சி? அவங்களும் அவங்க மூஞ்சியும். அந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை உனக்கு கட்டி வச்சிருந்தா உன் குடும்பத்துக்கு பொருத்தமா இருந்திருக்கும். என்ன மாதிரி ஒரு தேவதைய கட்டி வச்சு கடவுள் என் வாழ்க்கைய கெடுத்துட்டாரு. யாரு நீ தேவதையா? எப்ப சிரிப்ப எப்ப முறைப்பனே தெரியாத 1ஆம் நம்பர் மண்ட கோளாறு. உன் கூட எல்லாம் எந்த ஆம்பளையும் வாழ மாட்டான். என் ஜாதகத்துல என்ன கெட்ட காலமோ தெரியல, உன் கூட வந்து சேர்ந்துட்டேன். முதல் நாள் பார்த்ததிலிருந்து இங்கு வந்த நாள் முதல் நடந்த அனைத்தையும் சொல்லி பஞ்சாயத்து நடத்தினார்கள். கஷ்டம் எல்லாம் கேலியாக மாறியது. அன்றிருந்த மனநிலைக்கு எதிரான மனநிலைக்கு வந்தார்கள் இருவரும். இரு குடும்பத்தையும் கோமாளிகளாக்கி மனதில் உள்ள அனைத்தையும் பேசி தீர்த்து விட்டனர். சில நேரம் மலை போல் தெரியும் விஷயம் மனம் வைத்தால் மணல் போல் தெரியும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் மலையா மணலா என பிம்பம் கொடுக்கிறது. மனதில் பல வருடங்களாக இறுகி வைத்திருந்த மலையளவு கஷ்டங்கள் அவர்களையே அறியாமல் பேசிக் கொண்டதால் மணலாக மாறியது. தண்ணீர் அதிகம் வந்ததால் குளியலறை சற்று நிரம்ப ஆரம்பித்தது. பேசிக்கொண்டே அதை உணர்ந்தவர்கள் அவ்விடம் விட்டு வெளியே வர படுக்கை அறையிலிருந்த தண்ணீர் வழிக்கு விழ வைத்தது. சுகமாக படுத்து உருள வேண்டிய சந்தர்ப்பத்தை கதறிக்கொண்டு அனுபவித்தார்கள். அடி பலமாக பட்டதால். தாரணியாவது பரவாயில்லை, அவன் மீது விழுந்தாள். அவளை கட்டியவனோ தரைக்கு தன்னை காவு கொடுத்து பின்பக்கம் முழுவதையும் சேதப்படுத்தி கொண்டான். ஒரு வழியாக எழுந்தமர்ந்தவர்கள்
அப்பொழுதுதான் வீட்டை பார்த்தார்கள். திருந்தி சுத்தம் செய்வார்கள் என நினைத்தால் அது தவறு. நீதான் இதற்கு காரணம் என மற்றொரு சண்டை துவங்கியது. நடுவயதையும் தாண்டியவர்கள் என்பதை மறந்து குழந்தை போல் சண்டையிட்டுக் கொண்டனர். உடலில் உண்டான தெம்பு மொத்தத்தையும் தொலைத்து துவண்ட பின் அந்த தண்ணியிலேயே ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துக் கொண்டார்கள். அரை மணி நேரம் கடந்ததும் கை கால்களை அசைத்து சாதாரண நிலைக்கு வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மனதில் என்ன எண்ணங்கள் ஓடியதோ தெரியவில்லை. அஹஹா! வெகு நாட்களுக்கு பிறகு சத்தமிட்டு சிரித்தார்கள். தனித்து எழ முடியாமல் சிரமப்பட்டவர்கள் கைகோர்த்து கொண்டு மெத்தையில் அமர்ந்தார்கள். மணி காலை 10 என காட்டியது. அவற்றை பார்த்த பின்புதான் பசி எடுப்பதை உணர்ந்தார்கள். வீட்டை பார்த்தவள் மலைப்பாக மெத்தையில் சரிய, குட்டிமா காஃபி போட்டு தரியா, டயர்டா இருக்கு என அவனும் படுத்தான். அவளுக்கும் தேவைப்படுவதால் வாதம் செய்யாமல் போட்டு வர செல்ல அறையில் இருக்கும் தண்ணீரை மட்டும் சுத்தம் செய்தான். மணி ஆகிவிட்டதை உணர்ந்தவள் நேரடியாக காலை உணவை தயார் செய்து எடுத்து வர நல்ல உறக்கத்தில் இருந்தான் கௌதம். மெத்தை ஓரம் அமர்ந்து கொண்டு அவனையே பார்த்திருந்தவள் சத்தமில்லாமல் சிரித்தாள். தூக்கத்தில் அவனுக்கும் அந்த எண்ணம்தான் இருந்திருக்கும் போல. லேசாக மீசை அசைந்தது சிரித்ததால். அவனோடு சாப்பிடலாம் என்ற எண்ணத்தில் ஒரு ஓரமாக படுத்தவள் எழுந்தாள். வீட்டின் அழைப்பு மணி ஓசை கேட்டதில். கதவை திறந்ததும், கௌதம் இங்கேயா இருக்கான்? நிஷா கேட்க, இல்லையே என்றாள். இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்னு இருக்கு. போன வீட்ல வச்சுட்டு எங்க போனான்னு தெரியல. வந்தா கொஞ்சம் ஆபீஸ் வர சொல்றியா? என கதவடைத்தவள் உள்ளத்தில் நிஷா மீது சிறு கோபம் இருப்பது உண்மை. என்ன நல்ல குணம் உள்ள பெண்ணாக இருந்தாலும் தன் கணவனோடு நெருக்கமாக இருப்பதுதான் அவற்றிற்கு காரணம். அதுவும் அவள் நெருங்க முடியாமல் இருக்கும் சமயத்தில் நிஷாவின் நெருக்கம் பெரும் பாதிப்பை கொடுத்தது. எத்தனையோ நாட்கள் இவ்விருவரையும் வைத்து என்னென்னவோ கற்பனைகள் கண்டு அழுதிருக்கிறாள். அந்த பொறாமைதான் உள்ளிருக்கும் கணவனை இல்லை என சொல்ல வைத்தது. மதியம் போல் எழுந்தவன் மணியை கண்டு பதறினான். அவசரமாக எழுந்து ஓடுபவனை சாப்பிட நிறுத்த, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு குட்டிமா, 2 மணிக்குள்ள நான் அங்க இருக்கணும் என்றான். எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. பாவம் நிஷா, அவளுக்கு இத பத்தி அதிகம் தெரியாது. அவங்களுக்கு தெரியாதுன்னா அவங்க புருஷன் பாத்துப்பாங்க. நீங்க சாப்பிட்டுட்டு தான் இங்க இருந்து கிளம்பணும் என்று விட்டால் முடிவாக. மனைவி பேச்சை கேட்க முடியாத சூழ்நிலையில் இருந்தவன் கிளம்புவதிலேயே குறியாக இருக்க, இப்ப மட்டும் உங்க கால் வெளியே போச்சு அவ்வளவுதான் என்பதையும் காதில் வாங்காமல் கதவை திறந்தான். பாஸ்கர் என்றதும் பாதி திறந்த கதவோடு திரும்பி பார்க்க, என் பேச்ச கேட்காம போனீங்க, நான் அவனோட படத்துக்கு போயிடுவேன் மிரட்டினாள். எங்கேயாவது அவனோட போகணும்னு பார்த்த கைய கால உடைச்சிடுவேன் என அவனும் ஒரு மிரட்டல் கொடுத்து விட்டு செல்ல, யாரோ ஒருவரின் மிரட்டல் இன்னொருவரை ஓட வைக்கப் போகிறது. காற்று 23. நண்பர்கள் முறைப்பை கண்டு கொள்ளாது மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்தவன் தன் பணியை சிறப்பாக செய்ய ஆரம்பித்தான். இந்த குழு கலந்துரையாடலோடு வந்த வேலை முடிந்து விட்டது. மேற்கொண்டு பத்திரங்களை தயார் செய்து கையெழுத்து வாங்கிக் கொண்டு தொழிலை ஆரம்பிப்பதுதான் பாக்கி. நல்லபடியாக பாதி வரை சென்றவனுக்கு அழைப்பு வந்தது. அழைப்பு மணியை வைத்தே அழைப்பது யார் என்று அறிந்து கொண்டவன் துண்டிக்க, நம் நாயகி விடாமல் தொந்தரவு செய்தாள். அமர்ந்திருந்த இவனின் நண்பனும் நிஷாவும் வாய்க்குள் முணுமுணுக்க, சாரி பார்ட்னர்ஸ் என்று அழைப்புக்கு பதில் கொடுக்க காதில் வைத்தான். குட்டிமா விளையாடாத எனும்போதே கால் காத்திருப்புக்கு சென்றது. பொறுமை இல்லாதவன் அழைப்பை துண்டிக்க போக, ஃப்ரீயா இருக்கீங்களா பாஸ்கர் என்றது மனைவியின் குரல். இறைக்கு காத்திருக்கும் மிருகம் போல் உடனே தலையாட்டியவன் அவள் சொல்ல போகும் அடுத்த வார்த்தைக்காக காத்திருக்க, ஒரு நிமிஷம் பாஸ்கர் என அவன் அழைப்பை காத்திருப்பு பட்டியலில் வைத்தாள். இப்ப சொல்லுங்க, உடனே கிளம்பி வர முடியுமா முடியாதா? சொன்னா புரிஞ்சுக்கமா, முக்கியமான மீட்டிங் இது. இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் விளையாட்ட வச்சுக்க. அதுக்கெல்லாம் டைம் இல்ல மிஸ்டர் எக்ஸ் ஹஸ்பண்ட். எவ்வளவு பேச்சு பேசுன. இப்ப நான் சொல்றேன், நீ அந்த மீட்டிங்க நடத்தக்கூடாது. உன் ஃப்ரெண்ட் இருக்கா இல்ல, அவ பாத்துப்பா, கிளம்பி வா. நேரம் பார்த்து பழி வாங்குற. எத்தனை நாள் என்ன சுத்த விட்டு சந்தோஷப்பட்டிருப்ப. அதுக்கெல்லாம் வச்சாம் பாரு கடவுள் சரியான ஆப்பு என்றதும் கெஞ்சி கொண்டிருந்தவன் மனம், டேய் அவ வேணும்னே பண்றா, இதுக்கு மட்டும் இடம் கொடுத்த அவ்வளோதான், வர முடியாது போடின்னு தைரியமா சொல்லுடா என அறிவுரை கூறியது. மனம் சொன்னதை அப்படியே கேட்டவன் அவளிடம் சற்று திமிராக பதில் கூறினான்.
பாஸ்கரின் அழைப்பை இணைத்து, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்கல்ல படத்துக்கு போகணும்னு, இன்னைக்கு போலாமா என்றாள். ஐயோ தாருமா, நீயா பேசுறது? துள்ளி குதித்து தன் மகிழ்வை பகிர்ந்தவன் உடனே வருவதாக கூறினான். மிஸ்டர் எக்ஸ் ஹஸ்பண்ட், என்னோட பாய் ஃப்ரெண்டோட படத்துக்கு போறேன். நீங்க மீட்டிங் எல்லாம் பொறுமையா முடிச்சிட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட சாவகாசமா வாங்க. நாங்க ஜோடியா படம் பார்த்துட்டு வரோம். பாய். சொல்ல சொல்ல கேட்காமல் அழைப்பை துண்டித்து விட்டாள். மீட்டிங் நடத்தி கொண்டிருந்தவன் மண்டை சூடானது. தொழில் கூட்டாளிகள் முன்பு நின்றிருக்கிறோம் என்பதை மறந்து அங்கும் இங்கும் நடந்தவன் "இமா" என கத்தினான். அந்நேரம் ஒரு குறுஞ்செய்தி. ஒரே கலர்ல ட்ரெஸ் போடலாம்னு இப்பதான் பாஸ்கர் சொன்னான். அவனுக்கு பிடிச்ச ரெட் கலர்ல சாரி கட்ட போறேன். போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி இருந்தாள். அதை படித்த அடுத்த நொடி அங்கிருந்து ஓடியவன் நேராக அடுக்குமாடி முன்புதான் நின்றான். அங்கு அவன் கண்ட காட்சி இன்னும் சூடேறியது. இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து கொண்டு தாரணியை வரும்படி அழைத்து கொண்டிருந்தான். நகத்தை கடித்து கொண்டு வாசலையே பார்த்திருக்க, இவனை பார்த்ததும் துள்ளி குதிக்காத குறையாக பெண்ணிருக்கையில் அமர சென்றாள். காரை கண்டமேனிக்கு நிறுத்தியவன் கை சட்டையை மடித்து விட்டுக்கொண்டு இறங்கு என்றிட பழிப்பு காட்டினாள். வேகமாக இழுத்து தன் அருகில் நிற்க வைக்க, இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்தவன் தாரணியின் கைப்பிடித்தான். அதை கண்டதும் தன் பொறுமையை 10 கிலோமீட்டருக்கு தூக்கி அடித்தவன், ஏண்டா எவ்ளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே கைய பிடிப்ப என கீழே தள்ளி அடிக்க ஆரம்பித்தான். திடீரென்ற தாக்குதலில் திரும்பி அடிக்க முடியாமல் வாங்கிக் கொண்டிருந்தவன் எண்ணத்தில் அன்றைய நாள் தோன்றியது. மூளையில் மின்னல் வெட்டியதும், ப்ரோ ப்ரோ, நீங்களா அன்னைக்கு அடிச்சது? கைகளை தடுத்து பிடித்துக் கொண்டு அதிர்ந்து கேட்டான். ஆமாண்டா, நான் தான் அடிச்சேன். அவ்ளோ அடிச்சும் திருந்தாம இவ பின்னாடியே சுத்துற. அன்னைக்கு அடிச்சதோட விட்டுருக்க கூடாதுடா. கால கைய சேர்த்து உடைச்சிருக்கணும். வாயில் வாங்கிய குத்தோடு, ஏன் ப்ரோ என்று கேட்டிட, ஏன்னா டேய், என் பொண்டாட்டி கைய ஏன் முன்னாடியே பிடிப்ப, கொஞ்சம் வாங்களா என்றான். அதுவரை தடுத்து கொண்டிருந்தவன் இதயம் எரிமலை போல் வெடித்து அம்போ என ஆகிவிட்டது. என்ன ப்ரோ சொல்றீங்க, பொண்டாட்டியா? தாரணியை பார்த்தான். அவளோ தன்னவன் அடிக்கும் அளவிற்கு கோவக்காரனா என்ற அதிர்வோடு ஓரமாக ஒதுங்கி நின்று பார்த்திருக்க, தாருமா, ப்ரோ சொல்றது உண்மையா? டேய் டேய், இன்னொரு தடவை அந்த பேரை சொன்ன, குத்தி மொத்த பல்லையும் கீழே கொட்டிடுவேன். பல்லு மொத்தமும் போனா கூட பரவாயில்ல, நீங்க சொன்னது உண்மையானு மட்டும் சொல்லுங்க. உண்மைதாண்டா பைத்தியக்காரா, அவ என் பொண்டாட்டி. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. என் பொண்டாட்டிய ஏன் முன்னாடியே காதலிக்கிறேன்னு சொல்லுவ, போட்டோ எடுப்ப, கைய பிடிப்ப, சும்மா இருப்பனா நானு? அடிப்பாவி என்ற ரீதியில் தாரணியை பார்க்க, சாரி என்றால் அப்பாவியாக. கௌதமோ அவன் பார்ப்பதை தவறாக புரிந்து கொண்டு இன்னும் அடிப்பதை அதிகரிக்க, நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தவள் தடுத்தாள். பாவம், பெரிதாக ஏமாந்தவன், தெய்வமே, இப்பவாவது உனக்கு தடுக்கணும்னு தோணுச்சே. வேணாம்னு சொன்னியே, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? ஆபீஸ்ல அவ்ளோ ஃபிகருங்க இருந்தது. அப்பவே யாரையாவது பார்த்து ரூட்ட மாத்தி இருப்பன்ல. தன்னைத்தானே நொந்து கொண்டு எழுந்தவன் ஆடையில் இருந்த தூசியை தட்டிவிட்டு, நான் தான் உங்களை அடிக்கணும், நீங்க என்ன அடிக்கிறீங்க என்று அப்பாவியாக அங்கிருந்து நகர்ந்தான். அவன் சென்றதும் நாயகனின் முறைப்பு நாயகி மீது செல்ல, பற்றி இருந்த கையை விடுவித்துக் கொண்டு பின்னால் நகர்ந்தாள். வழக்கம் போல் கௌதம் முன்னால் நகர, விளையாட்டுக்கு தாங்க பண்ண என சரணடைந்தாள். என்ற ஓசையோடு நடையில் தீவிரம் காட்ட அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் தாரணி. ஒழுங்கா நின்னுடு. பின்னால் வருபவன் கையில் சிக்கிவிட்டால் சேதாரம் உறுதி என்பதை நன்கு அறிந்தவள் மின்தூக்கியில் நுழைந்து கொண்டாள். கதவு மூடுவதற்குள் தடுக்க நினைத்தவன் தோற்று போக, வெவ பழிப்பு காட்டி தன் தலம் நோக்கி சென்றாள். அவன் வருவதற்குள் வீட்டிற்குள் சென்று தாழிட்டு கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு தலம் வர, மின்தூக்கியின் கதவு திறந்ததும் அவன்தான் தெரிந்தான். இதை எதிர்பார்க்காதவள் அதிர்ந்து அவசரமாக கீழ்த்தளத்திற்கு பொத்தானை அழுத்தினாள். அங்கு சென்று மின்தூக்கியின் கதவு திறக்கப்பட, தப்பிக்கவே முடியாது என்று நின்றான் அவள் முன்பு. கடவுளே என்றவள் மீண்டும் மேல் தளத்திற்கு செல்ல முயல, சாமர்த்தியமாக மின்தூக்கியில் நுழைந்தவன், மாட்னியா என துள்ளி குதித்தவளை இறுக்கி பிடித்தான். தப்பிக்க போராடியவள் முழுவதும் அவனிடம் சிக்கிவிட்டாள். கைகள் இரண்டும் சிறைப்பட்டு கொள்ள, இடுப்போடு சுற்றி இருந்தது அவன் கைகள். அவர்கள் தளத்திற்கு வந்ததும்
வேணி அக்கா என கூச்சலிட முயல அதற்குள் அவள் வாயை மூடியவன் தரதரவென இழுத்து சென்றான் வீட்டிற்கு. நீங்க ஒண்ணு பண்ணீங்க, நான் ஒண்ணு பண்ணேன், சரியா போச்சு என்ற தாரணி தப்பிக்க வழி தேடிக் கொண்டிருந்தாள். சிறு துளி கூட அந்த வாய்ப்பை தராதவன் தன் உடலோடு அவள் உடலை சேர்த்து இறுக்கமாக பிடித்து கொண்டான். கைகள் மட்டும்தான் அவள் வசம் இருந்தது. அதைக் கொண்டு முடிந்த அளவு போராட, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனல்ல, கேட்க மாட்டியா? என் பேச்ச கேட்காம எப்ப பாரு உன் இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியது. அப்புறம் ஐயோ அம்மான்னு என்னையும் சேர்த்து கதற விட வேண்டியது. அந்த கைகளை இடுப்புக்கு பின்னால் வளைத்து தன் கைக்கு அடக்கமாக வைத்து கொண்டான். இங்க பாருங்க, எங்க பாருங்க? விடும்படி கோரிக்கை வைக்க, இப்ப எதுக்கு அவன வர சொன்ன என்று கேட்டான். சும்மா. சும்மாவா? சுவற்றை உரச நிற்க வைத்தவன், போயிடுவியா அவன் கூட நீ என அவள் மீது சாய, தள்ளுங்க என்றாள். கேட்டதுக்கு பதில். போவன், அதுக்கு என்ன? கௌதம் கையால அடி வாங்கி இருக்கல்ல, ஞாபகம் இல்லனா சொல்லு, ஒரு தடவை கன்னத்தை சிவக்க வைக்கிறேன் என அவள் கன்னத்தை உரசினான். நேற்றுதான் சவரம் செய்திருப்பான் போல. சிறு முடிகள் முளைத்து கன்னத்தை கிழித்தது. ஆ என்ற அலறலோடு முகத்தை திருப்பிக் கொண்டவள், தாரணி கையால கூட தான் அடி வாங்கியிருக்கீங்க, ஞாபகம் இல்லனா சொல்லுங்க என வீர வசனம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இடுப்பை இழுத்து தன்னோடு சேர்த்து கொண்டான் கௌதம். பேச்சை நிறுத்தியவள் கண்களால் கண்டிக்க, ஒரே கலர் ட்ரெஸ்ஸா மேடம்? கன்னத்தை பிடிக்க தலையாட்டி மறுப்பு தெரிவித்தாள். அதற்கு மதிப்பு கொடுக்காதவன் இன்னும் நெருங்கி இதழை இணைக்க போக, அதுவரை போராடியவள் கண்கள் சுருங்கியது. முதுகு பக்கம் கை நுழைத்து அதை முழுதாக மூட செய்தவன் கைகளை லேசாக தளர்த்தினான். அதில் அவள் கைகளுக்கு விடுதலை கிடைத்துவிட மெல்ல தோள்பற்ற முயன்றாள். உடல் உரசல் சிரமமில்லாமல் உடனே அதை நிறைவேற்ற கணவன் தோளோடு அழுத்தம் கொடுத்து நெருங்கினாள். சிவப்பு நிற புடவை வெள்ளை நிற சட்டையோடு ஒன்றி போனது. அவன் கைகள் சுதந்திரமாக மேனி எங்கும் நகர்வலம் நடத்த இருவரும் இணைந்து முத்தம் கொடுக்க முயன்றார்கள். தாரணி விழி மூடிக்கொண்டு தலை சாய, மீசை முதலில் முந்தி உரசியது. சேர்த்தணைத்து கொண்டு இன்னும் நெருங்கினாள். அடுத்தது என்ன? முத்தம்தான் என உள்ளுணர்வுகள் உற்சாகம் கொள்ள, பிடிமானத்திற்கு பிடித்திருந்த தோளில் அழுத்தம் அதிகரித்தது. தேகம் முழு வேகத்தில் அந்த முத்தத்திற்காக காத்து கிடக்க, நிஷா என்றான் சிறு குரலில். படக்கென்று விழி திறந்தவள் முன்பு கண்ணடித்து கௌதம் சிரிக்க, கோபம் மூக்கின் நுனியில் நின்று சிவந்தது. அந்த சிவப்பை கண்டு குதூகலித்தவன் முத்தமிட செல்ல, தள்ளிவிட்டு கோபம் தீரும் வரை அடித்தாள். அனைத்தையும் சிரித்தவாறு வாங்கிக் கொண்டான் கௌதம். அந்த சிரிப்புதான் கோபத்தை அதிகரித்து கொண்டே சென்றது. கருணை பார்க்காது கை ஓயும் வரை துவைத்தாள். கொழுப்பு உங்களுக்கு, இன்னொரு தடவை என்கிட்ட வாங்க, இருக்கு உங்களுக்கு என்பதற்கு ஈ என பல்லை காட்ட, நிஷாவா நிஷா, போடா அவகிட்டியே என்று தள்ளிவிட்டாள். சிரித்துக்கொண்டே பின்னால் நகர்ந்தவன் வேகமாக சேர்த்தணைக்க, இத்தோட உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணுமில்ல, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. சற்று வேகமாக தள்ளிவிட்டாள். நல்ல வேளையாக அவன் உயிரை காக்க அங்கு ஒரு சோஃபா இருந்தது. அதில் விழுந்து சிரித்தவன் முத்தம் வைப்பது போல் உதடு குவித்தான். முறைத்து கொண்டு அருகில் இருக்கும் பொருளை தூக்கி அடித்தவள், குட்டுமான கிட்ட வா, வாயில மிதிக்கிறேன் என்றாள். வேண்டுமென்றே அந்த நேரம் குட்டிமா என்றழைக்க உண்மையாகவே வலிக்கும்படி அடித்தாள். இருக்கையில் அமர்ந்தவாறு அவள் அடிகளை வாங்கிக் கொண்டிருந்தவன் லேசாக கண்கள் கலங்குவதை உணர்ந்தான். குட்டிமா, பேசாத, சரி வா. சேர்த்தணைக்க முயல என விசும்பி நகர்ந்தாள். அமர்ந்த நிலையில் கைப்பிடித்தவன் ஒரு சுழற்று சுழற்றி தன் மடியில் அமர வைத்தான். அவள் சுதாரித்து எழ முயல்வதற்குள் சரட்டென இதழை பிடித்தவன் நொடியும் தாமதிக்காது உயிர் வழியே உலாவ துவங்கினான். கோபத்தில் தட்டிவிட்டு முரண்டு பிடித்தவளை முத்தமே சமாதானம் செய்தது. அதன் வேகம் மனதை குளிர்வித்து சேர்த்தணைக்க வைத்தது. பின்னந்தலையோடு 10 விரல்களை கோர்த்து அவன் இதழை தன் இதழோடு இணைத்து கொண்டு வெகுநேரம் விலகாது முத்தத்தை தொடர்ந்தாள். பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் தன் துணையின் நெருக்கத்தில் தன்னை மறந்தவர்கள் மூச்சையும் பொருட்படுத்தாது இயங்கிக் கொண்டிருந்தனர். இதழ் சுவை பிரிய மனமில்லாது இருவரையும் அவர்கள் போக்கில் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்க, திடீரென்று ஒரு சத்தம் இருவரையும் பிரித்தது. அவன் மடி மீதிருந்து எழுந்தவள் என்ன நடந்தது என்று விளங்காமல் முழித்துக் கொண்டிருக்க, வீட்டின் அழைப்பு மணி 2வது முறையாக அடித்தது. சற்று தடுமாறி நிதானத்திற்கு வந்தவன்
அவள் முகத்தை பார்க்க முடியாது சங்கடத்தில் நெளிய அவனோடு அமராது எதிர் இருக்கையில் அமர்ந்து தலை குனிந்தாள் தாரணி. தவறாக நினைத்து விட்டாளோ என கௌதம் வருத்தம் கொள்ள தன்னை என்ன நினைக்கிறான் என அறியாது அப்படியே அமர்ந்திருந்தாள். இருவரின் நிகழ்வையும் மூன்றாவது முறையாக அழைப்பு மணி கலைத்தது. ஒரு வழியாக உள்ளிருக்கும் சங்கடத்தை ஒளித்து வைத்து முகம் பார்த்து கொண்டவர்கள் ஒரு சேர கதவை திறக்க சென்றார்கள். நிதானமாக யோசிக்காத எந்த செயலும் நன்மை தராது என்பதற்கு உதாரணமாக வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் தாரணியின் பெற்றோர்கள். அவர்களை அங்கு எதிர்பார்க்காதவள் வேர்த்து கொட்டிய முகத்தோடு வரவேற்க கண்ணீரோடு தன் மகளை கட்டி கொண்டார் சீதா. தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருந்த அழைப்பை 2 நாட்கள் கழித்து அழைத்தான். அவன் நேரம் இணைப்பு கிடைத்தது. மற்றதையெல்லாம் பேசாமல் தாரணியை பற்றி மட்டுமே பேசியவன் அவள் விலாசத்தையும் கொடுத்தான். கொடுக்கும் பொழுது இல்லாத உணர்வு அவளோடு சேர்ந்திருந்த இந்த 3 நாளில் உண்டானது. இவர்கள் வருகையை மறந்து மனைவியோடு மனம் சேர ஆரம்பித்தது. அந்த மனம் இப்பொழுது விலகி நின்றது. பெற்றோர்களை பார்த்ததும் தன்னவன் உடனான பிரிவு ஞாபகத்திற்கு வந்தது தாரணிக்கு. அன்னையே அணைத்தவாறு ஓர வழியால் அவனை பார்க்க கேள்வியோடு பார்க்கும் மாமனாரை சமாளிக்க வழி தெரியாதவன் வெளியேறிவிட்டான் அவ்வீட்டை விட்டு. காற்று 24. அழகாக ஆரம்பித்த அந்த நாள் முடியும் பொழுது அலங்கோலமாக முடிந்தது. வீட்டிற்கு வந்த நிஷா நண்பனை கேவலமாக திட்டி தீர்க்க பெரிதாக முகம் கொடுக்காதவன் அறைக்குள் சென்று விட்டான். அவன் நடவடிக்கைகளை கண்டு குழம்பிய தம்பதிகள் வேணியை பார்க்க தாரணி அப்பா அம்மா வந்திருக்காங்க என்றார். கேட்ட நிஷாவிற்கு நண்பன் மீது அளவு கடந்த கோபம். சண்டையிட வேகமாக அவன் நுழைந்த அறைக்கு நுழைய போக அவன் முகமே சரியில்லை, கொஞ்ச நேரம் தனியா விடு என்று விட்டான் நண்பன். என்ன சப்போர்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நீங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. அவ கேட்டாளா அப்பா அம்மா கிட்ட போகணும்னு? லூசு மாதிரி ஒரு வேலைய பண்ணிட்டு அமைதியா இருந்தா சரியாகிடுமா? 2 பேரும் தெளிவா ஒரு முடிவெடுக்காம குழப்பத்துல தப்பு பண்றாங்க. செய்யற வரைக்கும் தெரியாத தப்பு செஞ்சு முடிச்சதும் தெரியும். தாரணிய கண்டிப்பா இங்க விட்டுட்டு போக மாட்டான் பாரு. நடக்கிறத பார்த்தா அந்த நம்பிக்கை இல்லங்க. அவனை நம்பாத, அவன் காதல நம்பு என்ற பின்னும் நம்பிக்கை வராததால் அந்த பேச்சை அத்தோடு விட்டுவிட்டாள். நண்பனும் அவன் மனைவியும் பேசிக் கொண்டிருந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் உள்ளிருந்தவன். கணித்தது போல்தான் அவன் எண்ணமும் இந்த நொடி இருக்கிறது. மனைவி உடனான இணக்கத்திற்கு பின் விலக மனமில்லாமல் தவிக்கிறான். அதே நேரம் இங்கு வந்திருக்கும் அவளது பெற்றோர்கள் என்ன செய்வார்களோ என்ற பயம் இப்போதுதான் விளங்கியது. பெற்றோர்களின் பாசத்தால் அவர்களுடன் சென்று விடுவாளோ என்ற எண்ணம் இதயத்தை கனக்க செய்தது. இப்படியே அவளோடு ஒட்டியும் ஒட்டாமலும் கூட வாழ்ந்திருக்கலாம், அவசரப்பட்டு விட்டோமோ என்ற ஆதங்கம் விடாமல் துரத்துகிறது. அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தனக்குள் பல சிந்தனை ஓடிக்கொண்டிருக்க அவள் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. சீதா அழுதே மகளின் பிரிவை காட்டிவிட தள்ளி நின்று தன் துயரை புரிய வைக்க முயன்றார் கோபால். இருவருக்கும் ஒரே கேள்விதான், ஏன் இவ்வளவு காலம் எங்களை தேடி வரவில்லை என்று. பதில் இருந்தால்தானே சொல்வாள். அனைத்திற்கும் மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுத்தாள். நிலைமை சற்று சாதாரணமானதும் எப்படி இங்கு வந்தீர்கள் என விசாரிக்க அவர்கள் சொன்ன பதில் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அவளுக்குள். கடந்த சில நாட்களில் தன்னவனோடு உரிமையாக பழகியவள் உள்ளம் எந்த உரிமையும் உனக்கில்லை, புரிகிறதா என்றது. நீ எடுத்த முடிவுதான் சரி, அதனை நோக்கி செல் என்றும் வழிகாட்டியது. எல்லாம் புரிந்தாலும் அவன் பிரிவை மட்டும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிலும் சற்று நேரத்திற்கு முன்னர் இருவரும் இருந்த நிலை ஏற்றுக்கொள்ள மறுத்து அடம் பிடித்தது. இத்தனை நாள் அருகில் இருந்தும் தொடாதவன் இன்று தொட்டதும் அதற்கு பின் அவன் செய்திருக்கும் செயலும் முரண்பாடாக தெரிந்தது. எதை ஏற்றுக்கொள்ள, எதை உதாசீனம் செய்ய என்ற பெரும் குழப்பம் வேறு தாய் தந்தையின் பேச்சுக்கு நடுவில் ஓடிக்கொண்டிருந்தது. அன்றைய இரவும் வந்துவிட்டது. கௌதமின் நிலையில் மாற்றம் இல்லை. இரவு உணவிற்கு அழைத்தும் வராதவன் நிலவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். எப்பொழுது அதை பார்த்தாலும் மனைவி முகம் மட்டும்தான் தெரியும். முதலில் அவள் முகத்தை பார்க்க உதவிய வெளிச்சம் நிலா அல்லவா? எதுக்கு அவளை என்கிட்ட கொடுத்துட்டு இவ்ளோ சோதனையை கொடுக்கற? இத்தனை நாள் பார்க்க முடியலையேன்னு ஏக்கம், இப்ப இனிமே பார்க்க முடியாதான்னு ஏக்கம். கடைசி வரைக்கும் என் குட்டிமா கூட சேர்ந்து வாழவே மாட்டேனா? மொட்டை மாடியில் நின்று இவன் நிலவை பார்ப்பது போல்
ஜன்னல் வழியாக நின்று தன் முன்னால் இருக்கும் நிலவை பார்த்து கொண்டிருந்தாள் தாரணி. வெகு நாட்களுக்குப் பிறகு தாய் கையால் சமைத்து கொடுத்த உணவின் ருசியை உணராது அவர்களுக்காக சாப்பிட்டு முடித்தாள். நிலா மகன் பௌர்ணமி ஒளியில் தகதகக்க, இப்ப நான் என்ன பண்றது? இனி எந்த பாதையை தேர்ந்தெடுத்து போறது? அவருக்கு நான் வேணாமா? இல்ல எனக்கு அவர் வேணாமா? நானே வரணும்னு எதிர்பார்க்கறாரா? வந்தா அதே காதலோட என் கூட வாழ்வாரா? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? அவங்க என் முடிவை ஏத்துப்பாங்களா? பல கேள்விகளை அதனிடம் வைத்தாள். இருவரையும் கண்ட நிலா காதலோடு புன்னகைக்க, அறியா பிள்ளை போல் வருந்திக் கொண்டிருக்கின்றனர். மனைவியிடம் பேச ஆசை வந்தது. அவள் பெற்றோர்களை எண்ணி அந்த ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டான். எதற்கு இந்த கட்டுப்பாடு? நானே வருகிறேன் என செல்பேசி வழியாக கணவனை தேடி வந்தாள். குட்டிமா என்றதற்கு பின் வார்த்தை இல்லை. அந்த பாச அழைப்பு அவளிடம் இருந்த வார்த்தையை பிடுங்கிக் கொண்டு மௌனமாக்கியது. இருவருக்கும் இதுதான் தடையே. கோட்டு எல்லை வரை வர இருவருக்கும் தைரியம் தாண்டி செல்ல வருவதில்லை. அழைப்பு அப்படியே இருக்க, சாப்பிட்டியா? ஒரு வழியாக பேசினான். நீங்க? சாப்பிடணும். சிறு இடைவெளியை எடுத்துக்கொண்ட தாரணி, ஏன் இப்படி பண்ணீங்க என்று கேட்க, தெரியல என்றான். இப்ப நான் என்ன பண்ணணும்? தெரியல. அவங்க கூட போகணுமா என்றதும், வேணாம் குட்டிமா போகாத என்றது அவன் மனது. சொல்ல துணிவில்லாது, தெரியல என்றான். இது என்ன பதில்? இதுக்கும் என்னோட பதில் தெரியலதான் குட்டிமா. நான் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வச்சேன். நீ தனியா இருந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் மனசு மாறி உன் வீட்டோட போவேன்னு தான் இப்படி பண்ணேன். ஆனா ஆனா தெரியல எனும் போது உள்ளம் அழுதது. எனக்கும் இனி என்ன பண்றதுன்னு தெரியலங்க. எதுவோ வேணும்னு மனசு அடம் பிடிக்குது. வெளிப்படையா கேட்க பயமா இருக்கு. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா என தடதடக்கும் இதய ஓசையை கட்டுப்படுத்தி அவள் பதிலுக்காக காத்திருக்க, தெரியலங்க என்றாள் அவனைப் போல். ஏமாந்த முகபாவனையோடு அவள் பதிலை ஏற்றுக்கொண்டவன், உங்க அம்மா அப்பா என்ன பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா என்று கேட்டிட, இல்லங்க, வந்ததுல இருந்து ஏன் இப்படி பண்ணன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பதில் கொடுத்தாள். பாவம், அவங்க மனச ஆறுதல் படுத்துற மாதிரி 4 வார்த்தை அன்பா பேசு. ம் என்ன முடிவு பண்ணாலும் நீயே யோசிச்சு பண்ணு குட்டிமா. உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ம் வெறும் மட்டும்தானா? தெரியலங்க, வேற என்ன பேசணும்னு. இருவருக்கும் நடுவில் பெரிதாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஓரிரு வார்த்தையோடு நின்றது. புரிந்து கொண்டவன் ஒரு வழியாக பேசி முடித்து வைத்து விட்டான். அழைப்பு நின்றதே தவிர இருவரின் எண்ணங்களும் நிற்கவில்லை. தாரணி பெற்றோர்கள் வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. வேணி வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் நன்றாக பேசினார்கள். மகளை பற்றி சூசகமாக விசாரித்தவர்கள் மருமகனை பற்றியும் மேலோட்டமாக விசாரித்தார்கள். இருவரின் நிலையும் நன்றாக புரிந்தது. இத்தனை வருட பிரிவு மகளின் வாழ்க்கை மீதான அக்கறையை அதிகரித்திருக்க, அவளே முடிவு செய்யட்டும் என்று விட்டார்கள். இந்த 2 நாட்களில் இருவருக்கும் தன் துணையின் அரவணைப்பு அதிகம் தேவைப்பட்டது. சுதந்திரமாக வீட்டிற்குள் சண்டை சமாதானமும் காதல் என இருந்தவர்களுக்கு நடுவில் இருவர் வந்து விட்டதால் சந்திப்பு இல்லாமல் போனது. முகம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஓடி சென்று அணைக்க துடித்தது கைகள். தாரணி பெற்றோர்கள் இறுதியாக அவளிடம் பேச்சு கொடுக்க, யோசிக்க டைம் வேணும் என்றாள். யோசித்ததெல்லாம் போதுமென வந்து நின்ற நிஷா, நாளை மறுநாள் கிளம்புறோம் என்று விட்டு செல்ல வாழ்க்கை இருண்டு போனது. நாளை ஒரு இரவு மட்டும்தான் இருக்கிறது தன் மனைவியோடு இருக்க. அதை எண்ணி துடித்தவன் தூக்கம் வராமல் காருக்குள் அமர்ந்திருக்க நின்றாள் தாரணி. மௌனமாக கார் கதவை திறந்தவன் அவளையே பார்த்திருக்க, கையில் விவாகரத்து பத்திரத்தை கொடுத்தாள். கண் கலங்க, அம்மா அப்பா கூடவே போ குட்டிமா. அவங்க கூட இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்றான். இதத்தான் நான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்றேன். எப்ப கிளம்புற இங்க இருந்து? நாளைக்கு அம்மா அப்பா ஊருக்கு கிளம்புறாங்க. 2 வாரம் கழிச்சுதான் நான் போகணும். உங்க அண்ணன் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. உன் வாழ்க்கை உன் சந்தோஷம்னு மட்டும் இரு. நீங்க திரும்பி எப்ப வருவீங்க? இனி இங்க என்ன வேலை இருக்கு குட்டிமா? அப்படியே வாழ்க்கை போற போக்குல போக வேண்டியதுதான் என்றதோடு இருவருக்குமான பேச்சுவார்த்தை நின்றது. மறுநாள் தாரணியின் பெற்றோர்கள் ஊருக்கு கிளம்பி விட்டார்கள். நாள் முழுவதும் வீட்டிற்குள் காத்திருந்தாள் கணவனுக்காக. அவனோ கொடுத்த விவாகரத்து பத்திரத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனோடு வந்தவர்கள் ஊருக்கு கிளம்ப
அனைத்து ஏற்பாட்டையும் செய்து விட்டார்கள். அன்றைய இரவும் உடனே வந்துவிட்டது இருவரின் நிலை புரியாமல். நேற்று போல் மனைவியோடு இருக்க நினைத்தவன் அழைப்பு கொடுத்து வரக்கூற, கடைசி இரவாக மட்டும் இருந்துவிடக் கூடாது என்ற வேண்டுதலோடு அவனிடம் சென்றாள். இருவரும் காருக்குள் அமர்ந்திருந்தும் பேசிக் கொள்ளவில்லை. அவர்களின் இக்கட்டான சூழ்நிலையை உணராமல் விடியலும் விரைவாக வந்துவிட்டது. விழிகள் இரண்டும் பேசிக்கொண்டே அவரவர் இல்லத்திற்கு சென்று விட்டது. தனித்தனியாக தன் துணையை நினைத்து அழுதவர்கள் மற்றவர்கள் முன்பு சாதாரணமாக இருந்தார்கள். வேணிக்கு மனம் கேட்கவில்லை. கௌதமிடம் பேசி பார்க்க விவாகரத்து பத்திரத்தை கொடுத்து வாயை அடைத்தான். நிஷா கௌதம் தம்பதிகள் தங்கள் பிள்ளையோடு கோயம்புத்தூருக்கு விடை கொடுக்க தயாராகிவிட்டார்கள். தாரணியிடம் சொல்லிக்கொண்டு அடுக்குமாடியை விட்டு வெளியேற பின்னால் வந்த கணவனை ஏக்கத்தோடு பார்த்தாள். விட்டால் அழுது விடுவான் போல முனை கண்ணில் கண்ணீர் தேங்கி இருந்தது. மற்றவர்களையெல்லாம் முன்னால் அனுப்பியவன் மனைவியின் கைப்பிடித்து கொண்டு பின்னால் வந்தான். வேணி வழி அனுப்ப நிஷா குடும்பத்தோடு மின் தூக்கியில் நுழைய கையில் அழுத்தம் கொடுத்தாள் தாரணி. புரிந்து கொண்டவன் அவர்களை மட்டும் அனுப்பிவிட்டு படிகட்டில் இறங்கினான். கடைசி படிகட்டு வந்ததும் தாக்கு பிடிக்க முடியாமல் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அதுவரை தண்டவாளத்தில் சென்று கொண்டிருக்கும் ரயில் போல் தடுமாறி கொண்டு வந்தவன் தன் உடலுக்குள் அவளுடலை மறைத்து கொண்டான். அழுகையை வெளிக்காட்டாமல் அழுத்தமாக தாரணி விலகி சிரிக்க, அந்த சிரிப்பு அவனிடம் இல்லாமல் தலையசைத்தான். ஓட்டுநர் இருக்கையில் கௌதம் அமர நிஷாவிடம் மட்டும் பேசிக் கொண்டிருந்தாள். கிளம்பும் நேரம் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் தோற்று போய் காரை இயக்க கையசைத்தாள். கார் அடுக்குமாடியை விட்டு வெளியேறியதும் வேகமாக தன் வீட்டை நோக்கி ஓடியவள் சத்தமிட்டு அழுதாள். நீரை நிரப்பி அழுத்தி வைத்திருந்த பந்து போல் அவளுக்குள் இருந்த அத்தனை அழுகையும் வெடித்தது. தன் கணவன் பெயரை சொல்லி கத்தினாள். இத்தோடு தனக்கும் அவனுக்குமான மனவாழ்வு முடிந்து போனதாய் எண்ணி சுவற்றில் இடித்துக்கொண்டு அழ இறுக்கமாக சேர்த்தணைத்தான் கௌதம். என்னங்க? திடுக்கிட்டவள் தன்னை சுற்றி இருக்கும் கையோடு தன் கையை இணைத்து கொண்டு அழுக, தன்புறம் திருப்பியவன் மூச்சு கூட விட முடியாத அளவிற்கு சேர்த்து பிடித்தான். சொல்ல முடியாத அழுத்தம் அழுகையாக வெடித்து கண்ணீரை இடமாற்றிக் கொண்டது. பிரிய மனமில்லாது கௌதம் அப்படியே இருக்க, சற்று விலகியவள் முகமெல்லாம் முத்தம் கொடுத்து சேர்த்து கொண்டாள். அப்படியே இருந்தார்கள் வெகுநேரம். பிரிய சிறிதும் உடல் ஆசை கொள்ளவில்லை. வெளிப்பட்ட அழுகை சற்று குறைந்ததும் விலகியவன் கண்ணீரில் துவண்டு போயிருந்த முடிகளை எல்லாம் ஓரம் தள்ளி அவள் முகத்தை ரசித்தான். அழுகையோடு புன்னகைத்தவள் உதட்டின் கீழ் முத்தமிட, நடுநெற்றியில் முத்தமிட்டவன் லவ் யூ குட்டிமா என்றான். அதுவரை இருந்த அழுகை அப்படியே சிரிப்பாக மாறியது. ஒருமுறை இறுக்கமாக கட்டி அணைத்து பிரிந்தவள் லவ் யூ என நெற்றியில் முத்தமிட்டாள். மாறி மாறி தங்கள் முத்தத்தை பரிமாறி பிரிவை தீர்த்து கொண்டார்கள். முகம் கொண்டு மற்றவரின் முகத்தில் இருந்த கண்ணீரை எல்லாம் துடைத்து அழகாக்கினார்கள். காதலோடு சேர்ந்து இருவரும் மன்னிப்பும் கேட்டுக்கொள்ள சிரிப்பு சத்தம் லேசாக கேட்டது அங்கு. இயல்புக்கு மீண்ட சிறிது நேரத்தில் கடைசி நேர சம்பவங்களை சொல்லி குற்றமும் சுமத்திக் கொள்ள, மீண்டும் வாக்குவாதமா என பயந்து பார்த்த வீட்டை ஏமாற்றினார்கள் முத்தம் கொடுத்து கொண்டு. அவன் ஆசை கொண்ட நுனி மூக்கில் முத்தம் கொடுக்க என மூக்கை சுழித்தாள். அந்த அழகில் மயங்கியவன் மீண்டும் அதையே செய்து வெறுப்பேற்ற விலகி போனால் திட்டிக் கொண்டு. பிடிக்க சென்றவன் கைகளில் தன்னை கொடுக்காமல் பழிப்பு காட்டியவள் மூக்க தொட்டா வரமாட்டேன் போங்க என்றாள். விரட்டி பிடிக்க விரும்பாமல் ஓரிடத்தில் நின்று விசிலடிக்க திரும்பினாள் தாரணி. வரும்படி கண்ணசைத்து இரண்டு கைகளையும் விரிக்க ஓடி சென்று அவன் மார்போடு மறைந்து போனாள். பிரிவிற்கும் சேர்த்து காதல் செய்தார்கள். போதுமென்றவரை முத்தங்கள் இடமாறி நடந்த அத்தனை துயரத்தையும் மறக்க செய்தது. இரவு வரும் வரை காதல் செய்தவன் உறங்கும் மனைவியை தொந்தரவு செய்யாது சமையலறை செல்ல, அவன் இல்லாததை உடனே உணர்ந்து கொண்டவள் தூக்க கலக்கத்தோடு அங்கு சென்று பின் நின்றவாறு அணைத்து கொண்டாள். மேடம் தூங்கலையா? சார் இல்லாம எங்க தூங்க? ஆஹா, சார் டிஃபன் செஞ்சுட்டு வருவாராம், நீங்க போங்க மேடம் என அவளை பிரிக்க கட்டி கொண்டாள். அவளோடு சேர்ந்து சமைக்க துவங்கினான். தூக்க கலக்கத்தோடு முதுகில் சாய்ந்திருந்தவள் என்னங்க என்றிட, சொல்லு குட்டிமா என்றான். உங்க அம்மா கிட்ட பேசுறீங்களா என்றதும் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தியவன்
அவளை முன்கொண்டு வந்து விழி உயர்த்த, குற்ற உணர்ச்சியா இருக்குங்க என்றாள். நெற்றி நோகாமல் முத்தம் வைத்தவன், பேசலாம் குட்டிமா, இனிமே அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா 2 வீட்டு ஆளுங்களும் கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும். நம்மளே பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நமக்கான வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்போம். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த மாரி அவங்களும் எல்லாத்தையும் புரிஞ்சு வந்து சேருவாங்க. அது வரைக்கும் மத்தவங்கள பத்தி யோசிக்காம நம்மள பத்தி மட்டும் நம்ம யோசிப்போம் என்றான். சம்மதமாக தலையசைக்க இருவரும் சேர்ந்து இரவு உணவை நிறைவு செய்தார்கள். போதும் என்றவரை பேசி தீர்த்தவர்கள் ஒரே போர்வைக்குள் ஓர் உடலாக பின்னி பிணைந்து காதல் நேரத்தை செலவழிக்க அவன் மார்பு பஞ்சு மெத்தையானது. ஒரு கதை சொல்லுங்க, கேட்டுக்கிட்டே தூங்குறேன் என்றதும் சிரித்தவன், ஒரு ஊர்ல கௌதம்னு ஒரு கிறுக்கன் இருந்தானாம். ஆரம்பித்தான். அவனுக்கு தார்னின்னு ஒரு கிறுக்கு பொண்டாட்டி இருந்துச்சாம். கௌதம் உடனே முறைக்க, கிறுக்குக்கு கிறுக்கு பொண்டாட்டி தானே வரும் என முகத்தை பாவமாக வைத்தாள். என் குட்டிமா தேவத. ஆமா, என்ன சில நேரம் கிறுக்கு தேவதையா மாறிடும் என சில அடிகளை வாங்கி கொண்டாள். கதை சொல்கிறேன் என அவன் கடந்த காலத்தை எல்லாம் லேசாக தூசி தட்ட, எனக்கு போன கதை வேணாம், இனி வரப்போற கதை தான் வேணும் என்றாள். கதை சொல்லும் முன் சில பல முத்தங்களை கொடுத்தும் வாங்கியும் அவளை சோர்வித்தவன், 2 பேரும் ஒரு சின்ன வீட்ல வாழ போறோம் என ஆரம்பித்தான். காலையில கண்ணு திறந்ததும் உங்க பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சமைக்க போவனாம் என சிரித்தாள். ஏய் குட்டிமா, காஃபி அப்படின்னு அதிகாரமா நான் சத்தம் போட, இந்தாங்க அப்படின்னு பவ்யமா நான் வந்து நிப்பேனா? இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். குளிச்சு முடிச்சிட்டு என்றவன் வாயை மூடியவள், நான் தான் ட்ரெஸ் போட்டு ஷூ போட்டு சாப்பாடு ஊட்டி பாய் சொல்லி வேலைக்கு அனுப்பி வைப்பேன் என்றாள். ஈவினிங் வரும்போது என் குட்டிமாக்கு பிடிச்ச லட்டோட வருவனாம். கட்டு பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு அதை சாப்பிட ஓரமா போயிடுவேனாம். தீனி மாடு குட்டிமா என்று அவள் தலையில் கொட்ட, இப்படியெல்லாம் சொல்லாம ராத்திரிக்கு சமைக்கிற வேலைய பாருங்க, போங்க உத்தரவு போட்டாள். வேலை முடிச்சிட்டு வர புருஷன வேலை வாங்குறியா? ஆமாண்டா போடா. ரைட்டு, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். அப்படியே ஊட்டியும் விடணும் என்றதும் பண்ணிட்டா போச்சு. உள்ளங்கையில் உணவு இருப்பது போல் ஐவிரல் குவித்து எடுத்தவன் படுத்துக்கொண்டே அவளுக்கு ஊட்ட, செம்ம டேஸ்டுங்க என்றாள். சிரிப்புக்கு பஞ்சமில்லாது இனிமை நடந்தேறிக் கொண்டிருக்க, அப்புறம் நான் வந்து தூங்கிடுவேனாம் என திரும்பி படுத்துக்கொண்டாள். கேடி என்றவன் அவள் பக்கம் தாவி படுத்து, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு தூங்கு என்று வம்பு செய்தான். அவளோ சொல்ல மாட்டேன் என அடம் பிடிக்க, இங்க தூக்கிட்டு வந்து பேச்சை ஆரம்பிக்க தன் காதுகளை மூடிக்கொண்டாள் தாரணி. அதையும் தாண்டி காது கூசும் அளவிற்கு அவன் எண்ணங்களை சொல்லியவன் செயலிலும் இறங்க, உங்கள என அடிக்க ஆரம்பித்தவள் தானாகவே சரணடைந்து விட்டாள். சிரிப்பும் முத்தமும் மட்டுமே இருவரின் காதல் மொழியாக இருந்தது. பிரிந்து சென்ற காற்று இனி முடியாதென்று நிரந்தரமாக தனக்கான இதயத்தில் தங்கிவிட இனிய இல்லறம் வரவேற்றது கௌதம் தாரணி தம்பதிகளை. நன்றி.